Taste the Daily. ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலியில் உள்ள கொசஸ்தலை ஆற்றுப்பகுதியில் குப்பைகள் கொட்டப்படுவது குறித்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ரவி ஆய்வு மேற்கொண்டார். ஆற்றுப்பகுதியில் பிளாஸ்டிக் உள்ளிட்ட கழிவுப் பொருட்கள் கொட்டப்படுவதால் நீர் மாசடைவதோடு நீர் ஆதாரமும் பாதிக்கப்படுகிறது. இந்நிலையில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று அப்பகுதியில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ரவி குப்பைகள் கொட்டப்படுவதற்கு மாவட்ட நிர்வாகம் விரைந்து தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்தினார். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே பெண் தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் நடவடிக்கை எடுக்காமல் காவல்துறையினர் மெத்தனம் காட்டுவதாக தெரிவித்து காவல் நிலையத்தை உறவினர்கள் முற்றுகையிட்டனர். சோமவாரப்பட்டியைச் சேர்ந்த ரமேஷ் என்பவரின் மனைவியான சங்கீதா விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டார். இந்நிலையில் இவரது இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி உறவினர்கள் புகார் அளித்தும் விடியா அரசின் ஏவல்துறை இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததை கண்டித்து உறவினர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். சங்கீதாங்கிற பொண்ணு அரவச்சனை குடும்பத்தில் அவங்க குடும்பத்தார் கொண்டு போட்டாங்க. ஸ்டேஷனில் சந்தேகமாக பதிவு பண்ணி இது வரைக்கும் சரியான நியாயம் கிடைக்கல. கேட்க போனால் இன்ஸ்பெக்டர் தாறுமாறாக பேசுகிறாரு. அதாவது ஒரு பொண்ணை இழந்துட்டு வர்ற ஒரு மக்களாம் கூட நினைக்க மாட்டேங்கிறாருங்க. அதனால் இன்னைக்கு டிஎஸ்பி ஆஃபீஸ்க்கு விண்ணப்பம் கொடுத்துக்கிறோம். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே வீராணம் நீரேற்று நிலையத்தில் தற்கொலை செய்து கொள்ள முயன்றவரால் பரபரப்பு ஏற்பட்டது. போதங்குடி பம்பிங் ஸ்டேஷனில் கடந்த 20 ஆண்டுகளாக பணியாற்றிய தட்சிணாமூர்த்தி என்பவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு குடியிருப்பையும் காலி செய்ய தெரிவிக்கப்பட்டது. இதனால் கடும் மன உளைச்சலுக்கு ஆளான தட்சிணாமூர்த்தி அங்குள்ள டவரில் ஏறி தற்கொலை மிரட்டல் விடுத்தார். அப்போது அவர் பொய் காரணங்களுக்காக தான் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதாகவும் எனவே தனக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே ராஜீவ்காந்தி நகரில் வசிக்கும் இருளர் இன பழங்குடியின மக்கள் சுடுகாட்டு பாதை கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இருளர் இன பெண் விஜயலட்சுமி உடல்நலக் குறைவால் இறந்த நிலையில் சுடுகாட்டு பாதை அமைத்து தரக்கோரி இறந்தவரின் உடலை எடுக்காமல் இருளர் இன பழங்குடியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அது வரைக்கும் களைய மாட்டோம். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே ஆமை வேகத்தில் நடைபெற்று வரும் மேம்பால பணிகளை உடனடியாக முடிக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். அவர்திகான்பேட்டை பகுதியில் அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட மேம்பால பணிகள் முடிவடைந்த நிலையில் திறனற்ற திமுக ஆட்சியில் மேம்பாலத்தின் மறுபுறத்தில் சாலை அமைக்கும் பணிகள் முடிவடையாமல் உள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். எனவே திறனற்ற திமுக அரசு இந்த மேம்பால பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே அனுமதி பெறாத விசைத்தறி கூடங்கள் மீது நடவடிக்கை எடுக்க மக்கள் மனு அளித்தனர். ஆலாம்பாளையம் சரவணா நகரில் குடியிருப்புகளுக்கு மத்தியில் அனுமதியின்றி விசைத்தறி கூடங்கள் செயல்படுகின்றன. இதனால் ஏற்படும் ஒலி மாசுபாடு குறித்து 2 ஆண்டுகளாக பலமுறை புகார் அளித்தும் விடிய அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை. இது தொடர்பான வழக்கில் உரிய நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்றம் அளித்த உத்தரவை பேரூராட்சி அலுவலகத்தில் அளித்த பொதுமக்கள் இடையூறாக இருக்கும் விசைத்தறி கூடங்களை உடனே அகற்ற அறிவுறுத்தினர். அரியலூர் மாவட்டம் திருமானூர் அருகே கள்ளச்சந்தையில் நடைபெறும் மது விற்பனையை தடுக்க வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்தூர் கிராமத்தில் சட்டவிரோதமாக மது விற்பனை செய்வதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து அதிகாரிகளும் நடவடிக்கை எடுக்காததால் அப்பகுதி மக்கள் அரசு பேருந்தை சிறைபிடித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். திறனற்ற திமுக ஆட்சியில் ஏவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் குற்றவாளிகள் அச்சமின்றி குற்ற செயல்களில் ஈடுபடுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் ஊராட்சி மன்ற அலுவலகம் முன்பு மீண்டும் ஊராட்சி மன்ற தலைவியாக பதவியேற்ற முத்தமிழ் செல்வியை கண்டித்து தர்ணா போராட்டம் நடைபெற்றது. காட்டாங்குளத்தூர் திமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் ஆராமுதன் வெடிகுண்டு வீசி வெட்டி படுகொலை செய்ததில் ஊராட்சி மன்ற தலைவி முத்தமிழ் செல்வி உட்பட 18 பேர் குற்றவாளிகள் என அடையாளம் காணப்பட்டு குண்டர் சட்டம் பதியப்பட்டது. இந்த நிலையில் ஸ்டாலின் அரசு ஜாமீனில் வெளிவந்த முத்தமிழ் செல்வி மீண்டும் ஊராட்சி மன்ற தலைவியாக பொறுப்பேற்க வைத்ததை கண்டித்து ஆராமுதனின் ஆதரவாளர்கள் திமுக கட்சி கொடியுடன் முழக்கமிட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. திராவிட முன்னேற்ற கழக வடக்கு ஒன்றிய செயலாளர் கொலை குற்றம் சுமத்தப்பட்ட கொலைகாரி எல்லாம் பதவி ஏற்கிறார்கள். ஊர் எப்படி சீர்படும்? காவல்துறை எப்படி நடவடிக்கை எடுக்கும்? குற்றவாளி என்று சுமத்தப்பட்ட குற்றவாளியை சட்டத்துறை பணிவு செய்யலாம் என்று முத்தமிழ் செல்வியை கண்டிக்கின்றோம்.
ராமநாதபுரம் மாவட்டம் ஓரிவயல் கிராமத்தில் வசிக்கும் ஆதிதிராவிட மக்கள் திமுக கவுன்சிலரின் அரசியல் தலையீட்டால் தங்கள் காலனிக்கு சாலை வசதி மறுக்கப்படுவதாக குற்றம் சாட்டி ஆட்சியரிடம் மனு அளித்தனர். ஓரிவயலில் குடிநீர் குழாய்க்காக தோண்டிய சாலை மாதக்கணக்கில் சரி செய்யாமல் சிறார் முதல் முதியவர்கள் வரை கடும் அவதியடைந்து வருவதாக கூறப்படுகிறது. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு திமுக கவுன்சிலரின் அரசியல் தலையீட்டை தடுத்து பாரபட்சமின்றி சாலை வசதி ஏற்படுத்த வேண்டும் என ஆதிதிராவிட மக்கள் கோரிக்கை விடுத்தனர். குண்டு குழிமா இருக்குது. ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு மழை காலத்தில் வந்துக்கிட்டு நடந்து போக முடியாது, தண்ணி வழி தண்ணி கொண்டு போக முடியாது. ஒருத்தர் பேசுது அப்படி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப சிரமப்பட்டு இருக்கிறான். இது எங்களுக்கு ரொம்ப நாள் கழிச்சு வந்த ரோடு. இப்போ மாற்றி வந்துட்டு பக்கத்தில் போட்டாங்க. கேட்டதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள அந்த ஒரு டிஎம்பிகே கிளர்ச்சியாளர் வந்து கருப்பையா மகன் சித்தூர் பாண்டியன் வந்துக்கிட்டு அந்த ரோடை வந்து நீங்கள் முடிஞ்சால் பார்த்து போட முடியாது, தகவல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இதை வந்து நான் கவுன்சில் வரைக்கும் கொண்டு போய் கேட்டதுக்கு அவர் சொல்கிறாரு, நீங்கள் ஊருக்காரங்க பேசி தீர்த்துக்கங்க அப்படின்ட்டாங்க. நாங்கள் பேசி தீர்க்க முடியாமல் தான் எங்கள் கலெக்டர் சொல்லி வந்து மனு கொடுத்துக்கிறோம். சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை அருகே விஜயமாணிக்கம் கிராமத்தில் உள்ள கண்மாய் பகுதியில் சேதமடைந்த ஆபத்தான நிலையில் உள்ள மின்கம்பத்தை மாற்றித் தர வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். மின்கம்பத்தின் கான்கிரீட் பெயர்ந்து விழுந்து மின்கம்பிகள் வெளியே தெரியும் அளவிற்கு சேதமடைந்து காணப்படுகிறது. ஆபத்தான நிலையில் எப்போது முறிந்து விடுமோ என்ற நிலையில் உள்ள மின்கம்பத்தை உடனடியாக மாற்ற வேண்டும் என மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் அருகே சேதமடைந்த தார் சாலையால் மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். பனங்காடியிலிருந்து நாட்டரசன் கோட்டை செல்லும் தார் சாலையை விடிய அரசு கடந்த 4 ஆண்டுகளாக கண்டுகொள்ளவில்லை. இதனால் ஜல்லிக்கற்கள் பரவி மேடு பள்ளமாக அந்த சாலை காட்சியளிக்கிறது. இதனால் அச்சாலையை பயன்படுத்தும் 5க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் விடிய அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ராமநாதபுரம் நகராட்சியின் 33 வார்டுகளிலும் பாதாள சாக்கடை திட்டம் முறையாக செயல்படுத்தப்படாமல் கழிவுநீர் சாலையில் தேங்கி சுகாதார சீர்கேடு ஏற்படுவதை கண்டித்து பொதுமக்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். குறிப்பாக ரோஸ் நகர் பகுதியில் பல ஆண்டுகளாக சாலைகள் சீரமைக்கப்படாமல் மாணவர்கள் முதல் முதியவர்கள் வரை நடமாட முடியாத நிலை உள்ளது. ஸ்டாலின் ஆட்சிக்கு பிறகு இதுகுறித்து பலமுறை நகராட்சி நிர்வாகத்திடம் மனு அளித்தும் செவிடன் காதில் ஊதிய சங்காக இருப்பதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். சேலம் மாவட்டம் அரசிராமணி பேரூராட்சி குறுக்கு பாறையூர் பகுதியில் திடக்கழிவு மேலாண்மை திட்டம் அமைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஸ்டாலின் அரசின் கூட்டணி கட்சி விவசாய சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் 1 மாத காலமாக நிறுத்தி வைத்திருந்த பணி மீண்டும் நடைபெறுவதை கண்டித்து 59வது நாளாக நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்றனர். அப்போது ஸ்டாலின் அரசின் பேரூராட்சி நிர்வாகத்திற்கு எதிராக ஏராளமானோர் கண்டன கோஷங்களை எழுப்பினர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே வீட்டின் வெளியே நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை கும்பல் ஒன்று திருடி செல்வது குறித்து சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. கீரைக்காரர் தெருவைச் சேர்ந்த சின்னப்பையன் என்பவரது வீட்டு வாசலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை அவ்வழியே வந்த இருவர் திருடிச் சென்றனர். விளம்பர மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறையினர் முறையாக ரோந்து பணியில் ஈடுபடாத காரணத்தால் தொடர்ந்து கொள்ளை நிகழ்வதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் சேலையூரில் ஏர்டெல் ஃபைபர் கேபிளில் இருந்து மின்சாரம் தாக்கி இளைஞர் பரிதாபமாக உயிரிழந்தார். சேலையூர் காமராஜபுரம் பகுதியைச் சேர்ந்த அஸ்வின் என்பவர் பேக்கரிக்கு சென்றபோது மின்கம்பத்தில் ஏர்டெல் ஃபைபர் கேபிளை மிதித்த நிலையில் மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். திறனற்ற திமுக அரசு மற்றும் மின்துறையின் அலட்சியத்தால் பொதுமக்களின் உயிருக்கு பாதுகாப்பில்லாத அவல நிலை உள்ளதாக மக்கள்